உலகின் மிக முக்கியமான மருத்துவர் சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேக் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1838 ஜூன் 30 அன்னைக்கு இங்கிலாந்துடைய கென்ட்ல இருக்கிற ஹைத்தில் சார்ல்ஸ் ஃபேகுக்கும் மிஸ்ஸஸ் ஹில்டன் ஃபேகுக்கும் மகனாக பிறக்கிறார். சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேக் இவர் கூட பிறந்தவங்க 2 யங்கர் பிரதர்ஸ் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா ஒரு பிசிஷியனா, அதாவது மருத்துவராக இருந்திருக்கிறாங்க. இதனால இவருடைய குடும்பம் நல்ல நிலையில வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேக் பிறந்ததிலிருந்தே இவருடைய அப்பா தன்னை போலவே சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேகையும் மருத்துவம் படிக்க வச்சு மருத்துவராக்கணும்னு விரும்பி வந்தாங்க. இதன் காரணமா சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேகுக்கு சிறு வயதிலிருந்தே இவருடைய அப்பா மருத்துவம் சார்ந்த விஷயங்களை வீட்டிலிருந்தே கற்பித்து வந்தாங்க. பிறகு 1843ஆம் ஆண்டு சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேகுக்கு 5 வயது இருக்கும்போது இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக இந்த இங்கிலாந்துடைய கென்ட்ல இருக்கிற ஹைத்துல இருந்து அதே இங்கிலாந்துடைய எசெக்ஸ்ல இருக்கிற பிரன்வுட்டுக்கு இவரை அனுப்பிடுறாங்க. குறிப்பா அந்த பிரன்வுட்ல இருக்கக்கூடிய ஒரு பிரைமரி ஸ்கூல்ல இவரை சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேக் இவருடைய ஆரம்ப கல்வியை 1843ஆம் ஆண்டிலிருந்து படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்ப கல்வியின் போதிலிருந்து நேச்சுரல் ஹிஸ்டரி, இயற்கை வரலாறு, நேச்சுரல் சயின்சஸ், இயற்கை அறிவியல் இது போன்ற பாடங்களை சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேக் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. பிறகு 1848ஆம் ஆண்டு இவருடைய 10 வயதுல சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேக் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக இந்த இங்கிலாந்துடைய எசெக்ஸ்ல இருக்கிற பிரன்வுட்ல இருந்து அதே இங்கிலாந்துடைய லண்டன்ல இருக்கிற பிளாக் ஹீத்துக்கு இவரை அனுப்பிடுறாங்க. குறிப்பா அந்த பிளாக் ஹீத்தில் இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் கிராமர் ஸ்கூல்ல இவரை சேர்த்துறாங்க. அது ஒரு ஹை ஸ்கூலா இருந்தது. அங்கு சேர்ந்து சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேக் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேக் கிரீக், லட்டின், ஜெர்மன், பிரெஞ்சு போன்ற லாங்குவேஜஸை கற்றுக்கிட்டு வந்தாங்க. இதுக்கப்புறமா சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேக் சயின்ஸ் அறிவியல் பாடங்கள்ல அதிக ஆர்வம் காட்ட தொடங்கியிருந்தாங்க. குறிப்பா பாட்டனி, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அதாவது தாவரவியல், வேதியியல், உயிரியல் இந்த 3 பாடங்களை சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேக் மிகவும் ஆர்வத்தோடவும் ஈடுபாடோடவும் ரொம்ப சிறப்பா படிச்சு வந்தாங்க. பிறகு 1855ஆம் ஆண்டு இவருடைய 17 வயதுல சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேக் இவருடைய ஹையர் எஜுகேஷனை அந்த பிளாக் ஹீத்தில் இருக்கக்கூடிய ஹை ஸ்கூல்ல இருந்து முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கு அப்புறமா அதே பிளாக் ஹீத் ஹை ஸ்கூல்ல சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேக் ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். அதாவது காலேஜ் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய ஒரு 1 இயர் கோர்ஸ் தான் இது. இது 6th ஃபார்ம் எஜுகேஷன், ஏ கிளாஸ் எஜுகேஷன் அப்படின்னும் அழைக்கப்படும். ஸோ அதை எடுத்து சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேக் அடுத்த ஓராண்டு படிக்கிறாங்க. பின்னர் 1856ஆம் ஆண்டு இவருடைய 18 வயதுல சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேக் இவருடைய ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி, அந்த பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்ற 1 இயர் கோர்ஸையும் இவர் முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் அதே 1856 அக்டோபர் மாதம் இவருடைய அப்பா இவரை மருத்துவம் படிக்க வைக்கிறதுக்காக அந்த லண்டன்ல இருக்கிற பிளாக் ஹீத்ல இருந்து அதே லண்டன்ல இருக்கிற லண்டன் பரோ ஆஃப் சதக் அங்க இருக்கக்கூடிய கைஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூல்ல இவரை சேர்த்துறாங்க. இந்த கைஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூல் அப்படின்னா, கைஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒரு நேஷனல் ஹெல்த் சர்வீஸ் ஹாஸ்பிட்டல் ஒன்று லண்டன்ல இருக்கு. இந்த கைஸ் ஹாஸ்பிட்டலோடைய கேம்பஸ்ல ஒரு மெடிக்கல் ஸ்கூல் இருக்குது. அதுதான் கைஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூல் அப்படின்றது. இந்த கைஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூல்ல படிச்சா டிகிரி யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன்ல இருந்து வழங்கப்படும். ஏன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டனுடைய அஃபிலியேட் ஆனது தான் இந்த கைஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூல் அப்படின்றது. மேலும் இந்த ஒரு கைஸ் ஹாஸ்பிட்டல்ல தான் சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேகுடைய அங்கிள், இவருடைய மாமா ஒருத்தர், அதாவது சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேகுடைய அம்மாவுடைய பிரதரான ஜான் ஹில்டன் அப்படின்ற ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர், அவர் சர்ஜனா அந்த ஒரு கைஸ் ஹாஸ்பிட்டலில் தான் பணிபுரிஞ்சு வந்தாங்க. இதனால தான் சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேகை இவருடைய அப்பா அந்த கைஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூலில் சேர்க்கிறாங்க. ஸோ அங்கு ஜாயின் பண்ணி சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேக் இவருடைய மருத்துவ கல்வியை 1856ஆம் ஆண்டிலிருந்து படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இவருடைய அங்கிள் ஜான் ஹில்டன் இவருடைய வாழ்க்கை வரலாறையும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஸோ அவர் சர்ஜரி, அறுவை சிகிச்சையை சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேகுக்கு கற்பித்து வந்தாங்க. அதாவது சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேக் மருத்துவ கல்வியின் போது மருத்துவ பாடத்திட்டங்களா, அதாவது மெடிக்கல் கரிக்குலமா இவர்
அனாட்டமி உடற்கூறியல், பெத்தாலஜி நோயியல், மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், பிசியாலஜி உடலியல், சர்ஜரி அறுவை சிகிச்சை, அப்சட்ரிக்ஸ் மகப்பேறு மருத்துவம் பிரசவம் பார்க்கறது, கைனகாலஜி பெண் நோயியல், அதுக்கப்புறம் டிசீசஸ் ஆஃப் சில்ட்ரன் இன்றைய காலகட்டத்தில் பீடியாட்ரிக்ஸ் குழந்தை மருத்துவம் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ அதுக்கப்புறமா டெர்மட்டாலஜி தோல் மருத்துவம், அதுக்கப்புறம் கூடுதலாக பாட்டனி தாவரவியல், கெமிஸ்ட்ரி வேதியியல், பயாலஜி உயிரியல், ஃபார்மகாலஜி மருந்தியல் அப்படின்னு இது போன்ற எல்லா பாடங்களையும் சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேக் படித்து வந்தாங்க. அதில் சர்ஜரி அறுவை சிகிச்சையை ஜான் ஹில்டன் அப்படின்ற இவருடைய அங்கிள் இவருக்கு கற்பித்து வந்தாங்க. அடுத்து 1857ஆம் ஆண்டு சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேக் வந்து பாட்டனியில் இவருடைய கிளாஸ் ஃபர்ஸ்ட்டாக வராங்க. கெமிஸ்ட்ரியில் கிளாஸ் செகண்டாக இவர் வந்து சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேக் வந்து வர்றாங்க. அதுக்கப்புறம் 1859ஆம் ஆண்டு இந்த MBCHB இவர் வந்து படித்து வந்தாங்க. அதாவது MBCHB அப்படின்னா லட்டினில் மெடிசனே பேக்கலோரிஸ் சிறுஜி அப்படின்னு எக்ஸ்பான்ஷன். இதுவே வந்து இங்கிலீஷில் MBBS பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்டு பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி. இதை சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேக் வந்து படித்து வந்தாங்க. படித்து வரும்போது அதனுடைய எக்ஸாமினேஷனை 1859ஆம் ஆண்டு சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேக் வந்து அட்டன் பண்ணாங்க. அப்போது 3 ஸ்காலர்ஷிப்ஸையும் கோல்டு மெடல்ஸையும் இவர் சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேக் வந்து பெற்றாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய ஒரு எக்ஸலண்டான மெடிக்கல் ஸ்டூடெண்ட் தான் சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேக் வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1860ஆம் ஆண்டு இந்த இங்கிலாந்துடைய லண்டன்ல இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்து, இது வந்து இங்கிலாந்துல இருக்கிற சர்ஜன்ஸ் அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு உண்டான ஒரு ராயல் காலேஜ், அதனுடைய மெம்பர்ஷிப்பை 1860ஆம் ஆண்டு இவர் வந்து பெறாங்க. ஸோ மெம்பர் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் MRCS அப்படின்ற மெம்பர்ஷிப்பை 1860ஆம் ஆண்டு இவருடைய 22 வயதுல சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேக் பெறாங்க. அதுக்கப்புறம் 1861ஆம் ஆண்டு சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேக் வந்து MBCHB அதாவது மெடிசனே பேக்கலோரிஸ் சிறுஜி அப்படின்ற MBBS பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்டு பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி இந்த ஒரு டிகிரியை வந்து கைஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூலில் படித்து யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டனில் சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேக் வந்து 1861ஆம் ஆண்டு இவருடைய 23 வயதில் பெற்றுறாங்க. அதுக்கப்புறம் அதே கைஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூலில் அதே 1861ஆம் ஆண்டிலிருந்து மெடிசனில் போஸ்ட் கிராஜுவேட் ஆன டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற MD டிகிரியை இவர் வந்து படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஏன்னா மருத்துவ கல்வியின் போது 1861ஆம் ஆண்டு MBCHB அந்த MBBS முடிக்கும் போது இவர் வந்து மெடிசன் பிசியாலஜி ரெண்டுதுலையும் ஸ்காலர்ஷிப்ஸையும் கோல்டு மெடல்ஸையும் பெற்றிருந்தாங்க. சர்ஜரியில் ஒரு கோல்டு மெடலை பெற்றிருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு இவர் இருந்தனால டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற MD டிகிரியையும் அதே கைஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூல்ல சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேக் வந்து படிச்சு வந்தாங்க. மேலும் இந்த காலகட்டத்தில் சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேக் வந்து டெர்மட்டாலஜி தோல் மருத்துவம் அது அந்த காலகட்டத்தில் ஸ்கின் டிசீசஸ் அல்லது டிசீசஸ் ஆஃப் த ஸ்கின் அப்படின்னு தான் அழைக்கப்பட்டது. பிற்காலத்தில் தான் அது டெர்மட்டாலஜி அப்படின்னு ஒரு செப்பரேட்டான ஃபீல்டு வந்து உருவானது. ஸோ அந்த காலகட்டத்தில் டெர்மட்டாலஜி அப்படின்னு இல்லாமல் டிசீசஸ் ஆஃப் த ஸ்கின் அப்படின்னு இருந்தனால இந்த தோலில் ஏற்படக்கூடிய நோய்கள் குறித்து கற்றுக்கணும் அப்படின்னு சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேக் வந்து முடிவு பண்ணாங்க. இதனால சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேக் வந்து இந்த 1861ஆம் ஆண்டோடைய இறுதி காலகட்டத்தில் கைஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூலில் MD படித்து வரும்போது இவர் வந்து இங்கிலாந்தில் இருக்கிற லண்டன்ல இருந்து ஆஸ்திரியாவில் இருக்கிற வியன்னா வந்து போகிறாங்க. அங்கே ஃபெர்டினாண்ட் ரிட்டர் வான் ஹெப்ரா அப்படின்னு சொல்லி ஒரு தோல் மருத்துவர் வந்து இருந்தாங்க. ஃபெர்டினாண்ட் ரிட்டர் வார் ஹெப்ரா அப்படின்ற அந்த ஒரு ஆஸ்திரியன் ஃபிசிஷியன் வந்து ரொம்ப தலை சிறந்த மருத்துவராக இருந்தாங்க. தோல் மருத்துவத்தில் நிறைய இந்த கியூட்டேனியஸ் டிசீசஸ் தோல் சார்ந்த ஏற்படக்கூடிய நோய்கள் அது குறித்து நிறைய பேப்பர்ஸ் வந்து அவர் ஜெர்மன் லாங்குவேஜில் எழுதி வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இவருக்கு வந்து சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேக்கு வந்து கிரீக், லட்டின், இங்கிலீஷ், அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச், ஜெர்மன் அப்படின்னு இது போன்ற லாங்குவேஜஸ்லாம் தெரியும். அதனால இவர் வந்து ஜெர்மன் லாங்குவேஜஸில் அவர் வெளியிட்ட பேப்பர்ஸ்லாம் படித்த பிறகு இவருக்கு வந்து தோல் மருத்துவத்தில் ஆர்வம் ஏற்பட்டுதான் இவர் ஆஸ்திரியாவில் இருக்கிற வியன்னா போனாங்க. அங்கே அந்த ஃபெர்டினாண்ட் ரிட்டர் வான் ஹெப்ரா அப்படின்ற அந்த மருத்துவர் கீழே சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேக் வந்து தோல் மருத்துவம் பயிற்சியை பெற்றாங்க, மருத்துவ கல்வியையும் பெற்றாங்க. அதுக்கப்புறம் 1862ஆம் ஆண்டு ஆஸ்திரியாவில் இருக்கிற வியன்னால இருந்து இங்கிலாண்டோடைய லண்டனில் இருக்கிற லண்டன் பரோ ஆஃப் சதக்குக்கே வந்து கைஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூலில் தொடர்ந்து இவர் படித்து வந்தாங்க. இந்த நிலையில் இந்த 1862ஆம் ஆண்டு தான் சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேக் வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டர் ஆஃப் அனாட்டமி அப்படின்ற பதவியில் கைஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூலில் நியமிக்கப்படுறாங்க. டெமான்ஸ்ட்ரேட்டர் ஆஃப் அனாட்டமி அப்படின்னா இப்போ அனாட்டமி உடற்கூறியல் அப்படின்றது உடல் உறுப்புகள், திசுக்கள், எலும்புகள் அவைகளினுடைய ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு குறித்து படிக்கிறது தான் அனாட்டமி உடற்கூறியல் அப்படின்றது.
அப்படின்றது. உதாரணத்துக்கு நம்மளுடைய இருதயம் வந்து எங்க நம்மளுடைய உடல்ல அமைஞ்சிருக்கு, அதனுடைய வடிவம் என்ன, அந்த இருதயத்துல எத்தனை சேம்பர்ஸ் அறைகள் இருக்கு, அந்த இருதயத்திலிருந்து ரத்த நாளங்கள் எப்படி நம்மளுடைய உடல் முழுக்க பரவி இருக்கு அப்படின்னு அந்த உடல் உறுப்புகளினுடைய ஸ்ட்ரக்சர் பத்தி படிக்கிறது. அதே மாதிரி நம்மளுடைய உடல் திசுக்களினுடைய தன்மை என்ன, நம்மளுடைய உடல் எலும்புகள் எவ்வாறு அமைஞ்சிருக்கு அப்படின்னு ஒட்டுமொத்தமா உடல் உறுப்புகள், திசுக்கள், எலும்புகள் இவைகளினுடைய ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு குறித்து படிக்கிறது தான் உடற்கூறியல், அனாட்டமி அப்படின்றது. இந்த அனாட்டமிய மருத்துவ மாணவர்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டர் அப்படின்ற பதவியில தான் 1862ஆம் ஆண்டு சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேக் வந்து நியமிக்கப்பட்டாங்க. இப்போ அனாட்டமி அப்படின்றது வந்து மருத்துவ பாடத்திட்டத்தில் வரக்கூடிய ஒரு பாடம் தான். எப்படி வந்து ஃபிசியாலஜி, பெத்தாலஜி, மெட்டீரியா மெடிக்கா, கிளினிக்கல் மெடிசன், சர்ஜரி, அனாட்டமி இதெல்லாமே வந்து மருத்துவ பாடத்திட்டத்தில் வரக்கூடிய பாடங்கள். அதில் ஒன்று அனாட்டமி. அதை தான் இவர் வந்து கற்பித்து வந்தாங்க. டெமான்ஸ்ட்ரேட்டர் அப்படின்ற பொறுப்பு என்னன்னா, நேரடியாக சடலங்களை பயன்படுத்தி அந்த சடலங்களை டைசெக்ட் பண்ணி உடல் உறுப்புகளினுடைய ஸ்ட்ரக்சர், எலும்புகள், திசுக்கள் அவைகளினுடைய ஸ்ட்ரக்சர் குறித்து நேரடியாக மாணவர்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணால் அதுதான் வந்து டெமான்ஸ்ட்ரேட்டர் அப்படின்ற பொறுப்பு. ஸோ டெமான்ஸ்ட்ரேட்டர் ஆஃப் அனாட்டமியா 1862ஆம் ஆண்டிலிருந்து சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேக் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1863ஆம் ஆண்டு அந்த கைஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூல்ல இருந்து சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேக் வந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரிக்கு உண்டான படிப்பை முடிச்சு யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன்ல இருந்து எம்டி டிகிரியை 1863ஆம் ஆண்டு இவருடைய 25 வயதுல சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேக் வந்து முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து கைஸ் ஹாஸ்பிட்டல் அதனுடைய ரிப்போர்ட்ஸ், கைஸ் ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஜேர்னல், அதனுடைய ஒரு எடிட்டராக இந்த காலகட்டத்தில் சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேக் வந்து நியமிக்கப்படுறாங்க. நியமிக்கப்பட்ட உடனடியாக இவர் வந்து இந்த இருதயம் சார்ந்த நோய்கள் குறித்துலாம் இவர் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1864ஆம் ஆண்டு ஆனிரிசம் சீட்டட் ஆன் அண்ட் அப்நார்மல் மெயின் ஆர்டரி ஆஃப் த லோவர் லிம்ப் அப்படின்ற டைட்டிலில் ஒரு ஒர்க்கு, இது 1864ஆம் ஆண்டு சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேக் வந்து வெளியிடுறாங்க. ஆனிரிசம் அப்படின்றது ஒரு வகையான நோய். இது எப்படிப்பட்டது அப்படின்னா, நம்மளுடைய ரத்த நாளங்கள் அதில் வந்து குறிப்பாக வந்து ஆர்டரி அப்படின்ற தமனி அதனுடைய அந்த தன்மையை வந்து விரிவுபடுத்துறது, என்லார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு நோய். அது வந்து இப்போ உதாரணத்துக்கு அந்த தமனிகள் வந்து வலுவிழந்துருச்சு அப்படின்னா அது அப்படியே வந்து தளர்வாகி அதை வந்து விரிவடையும். அதுதான் வந்து ஆனிரிசம் அப்படின்ற நோய். ஸோ இது வந்து ஒரு ஹார்ட் டிசீஸ். இதை வந்து சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேக் வந்து இதை தான் ஃபர்ஸ்ட் விளக்கி 1864ஆம் ஆண்டு வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த 1864ஆம் ஆண்டு தான் இங்கிலாந்துடைய லண்டன்ல இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் பிசிசியன்ஸ் ஆஃப் லண்டன், இது வந்து லண்டன்ல இருக்கிற பிசிசியன்ஸ் மருத்துவர்களுக்கு உண்டான ஒரு ராயல் காலேஜ், அதனுடைய மெம்பரா 1864ஆம் ஆண்டு இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இவருடைய 26 வயதுல. ஸோ ஏற்கனவே ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் உடைய மெம்பரா 1860ஆம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இப்போ 1864ஆம் ஆண்டு ராயல் காலேஜ் ஆஃப் பிசிசியன்ஸ் உடைய மெம்பரா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ மெம்பர் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் பிசிசியன்ஸ் எம்ஆர்சிபி அப்படின்ற மெம்பர்ஷிப்பை 1864ஆம் ஆண்டு சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேக் வந்து பெறாங்க. இதுக்கப்புறமா சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேக் வந்து மிஸ் பிரிஸ்கோ அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு அப்புறமா சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேகுக்கும் இவருடைய மனைவியான மிஸ்ஸஸ் பிரிஸ்கோ ஃபேக் இவங்க 2 பேருக்குமே ஒரு ஆண் குழந்தை, 2 பெண் குழந்தைகள் அப்படின்னு மொத்தமா 3 குழந்தைகள் பிறந்தது. இது சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேகுடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையா இருந்தது. இதுக்கிடையில இன்னொரு பக்கம் சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேக் வந்து தொடர்ச்சியா டெமான்ஸ்ட்ரேட்டர் ஆஃப் அனாட்டமியா ஒர்க் பண்ணிக்கிட்டு கைஸ் ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்ஸ் உடைய எடிட்டராகவும் தொடர்ந்து ஒர்க் பண்ணாங்க. குறிப்பா டாக்டர் தாமஸ் ஸ்டீஃபன்சன் அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவர், அவர் கூட இணைஞ்சு 1865ஆம் ஆண்டு இந்த டிஜிட்டலைன் மற்றும் மற்ற விஷங்கள் அது குறித்து இவங்க 2 பேரும் வந்து ரிசர்ச் பண்ணாங்க. அந்த ரிசர்ச்சை வந்து 1865ஆம் ஆண்டு அந்த கைஸ் ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்ஸ்லேயே தாமஸ் ஸ்டீவன்சனும் அதே மாதிரி இவரும் சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேக் 2 பேரும் வந்து வெளியிட்டாங்க. ஸோ அது வந்து சீரீஸ் ஆஃப் ரிசர்ச் ஆன் தி series of research on the application of physiological test for டிஜிட்டலின் அண்ட் அதர் பாய்சன்ஸ் அப்படின்னு சொல்லி 1865ஆம் ஆண்டு வெளியிட்டாங்க. 1866ஆம் ஆண்டும் சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேக் வந்து இந்த ஒரு ஒர்க்கினுடைய அடுத்த பதிப்பை இன்னொரு அடிஷனை வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த 1866ஆம் ஆண்டு டெமான்ஸ்ட்ரேட்டர் ஆஃப் அனாட்டமி அப்படின்ற பொறுப்பில் இருந்து சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேக் வந்து ஒரு மெடிக்கல் ரெஜிஸ்ட்ரார் அப்படின்ற பொறுப்புக்கு பதவி உயர்வை இந்த கைஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல்
மெடிக்கல் ஸ்கூலில் 1866ஆம் ஆண்டு பெற்றாங்க. மெடிக்கல் ரெஜிஸ்ட்ரார் அப்படின்றதும் ஒரு டீச்சிங் பொசிஷன் தான். ஸோ அந்த பதவியில் 1866ஆம் ஆண்டிலிருந்து சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேக் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவர் வந்து முக்கியமாக இந்த ஸ்லரியாசிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வகையான தோல் நோய் அது குறித்து இவர் வந்து ரிசர்ச் பண்ணி அதை விளக்கினாங்க, அதை வந்து டிஸ்கிரைப் பண்ணாங்க. அதை டிஸ்கிரைப் பண்ணி 1867ஆம் ஆண்டு அண்ட் ஸ்க்லரியோசிஸ் அண்டு ஆலைட் அஃபெக்ஷன்ஸ் அப்படின்ற டைட்டிலில் 1867ஆம் ஆண்டு சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேக் வந்து ஒரு ரிசர்ச் ஒர்க் எழுதி வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா 1867ஆம் ஆண்டு சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேக் வந்து கைஸ் ஹாஸ்பிட்டலுடைய ஒரு அசிஸ்டன்ட் பிசிசியனா உதவி மருத்துவராக நியமிக்கப்பட்டாங்க. இவர் வந்து கைஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூல்ல மெடிக்கல் ரெஜிஸ்ட்ரார் அப்படின்ற அந்த பதவியில் இந்த காலகட்டத்தில் ஒர்க் பண்ணி வந்தாங்க. அப்போ அந்த 1867ஆம் ஆண்டு கைஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூலோடைய மெடிக்கல் ரெஜிஸ்ட்ரார் அப்படின்ற பதவியிலிருந்து இவர் வந்து லெக்சரர் ஆன் பெத்தாலஜி நோயியலை மருத்துவ மாணவர்களுக்கு விரிவுரையாக கொடுக்கக்கூடிய ஒரு விரிவுரையாளர் லெக்சரர் அப்படின்ற அந்த ஒரு பதவி உயர்வை பெறாங்க. ஃபர்ஸ்ட் டெமான்ஸ்ட்ரேட்டர் அப்படின்றது அதை விட உயர்ந்த பொறுப்பு மெடிக்கல் ரெஜிஸ்ட்ரார். இப்போ அதை விட உயர்ந்த பொறுப்பு லெக்சரர் விரிவுரையாளர் அப்படின்ற பதவி. ஸோ லெக்சரர் ஆன் பெத்தாலஜி அப்படின்னா நோயியல், குறிப்பாக வந்து நோய் கிருமிகள், அந்த நோய் கிருமிகள் ஏற்படுத்தக்கூடிய நோயின் தன்மைகள், அந்த நோயின் தன்மைகள்னால் பாதிக்கப்பட்ட உடல் திசுக்கள் அவைகள் குறித்துலாம் படிக்கிறது பெத்தாலஜி அப்படின்றது. ஸோ அந்த பாடத்தை மருத்துவ மாணவர்களுக்கு விரிவுரை கொடுக்கக்கூடிய ஒரு விரிவுரையாளர் லெக்சரராக இந்த 1867ஆம் ஆண்டு சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேக் நியமிக்கப்பட்டாங்க. அதே 1867ஆம் ஆண்டு தான் அந்த கைஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூல் அமைஞ்சிருக்கிற கைஸ் ஹாஸ்பிட்டல் அதனுடைய ஒரு அசிஸ்டன்ட் பிசிசியனாக உதவி மருத்துவராக நியமிக்கப்படுறாங்க. இந்த காலகட்டத்தில் இவருடைய அங்கிள் ஜான் ஹில்டன் வந்து தொடர்ச்சி அங்குதான் சர்ஜனா ஒர்க் பண்ணியும் வந்தாங்க. ஸோ அங்கே தொடர்ந்து இவர் சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேக் வந்து ஒர்க் பண்ணாங்க. 1868 காலகட்டத்தில் அண்ட் ஸ்க்லரோசிஸ் இந்த நோயை விளக்குன மாதிரியே மோர்ஃபியா அப்படின்னு சொல்லி ஒரு வகையான இன்னொரு ஸ்கின் டிசீஸ் அதையும் வந்து சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேக் வந்து விளக்கினாங்க. இதுக்கப்புறமா 1869 காலகட்டத்திலலாம் சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேக் வந்து மிக முக்கியமான ஆராய்ச்சியில் ஈடுபட்டாங்க. வெறும் தோல் சார்ந்த ஆராய்ச்சியை மட்டும் பண்ணலை. ஒரே ஒரு விஷயம், இந்த கைஸ் ஹாஸ்பிட்டலோடைய டிசீசஸ் ஆஃப் த ஸ்கின் அதனுடைய டிபார்ட்மெண்ட்டில் தான் இவர் அசிஸ்டன்ட் ஃபிசிஷியனாக நியமிக்கப்பட்டிருந்தாங்க. ஸோ தோல் நோய்களுக்கு இவர் வந்து சிகிச்சை கொடுத்து வந்தாங்க. இருந்தாலும் இருதயத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதுக்கப்புறம் வந்து குடலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இது குறித்தெல்லாம் கூட சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேக் வந்து ரிசர்ச்சும் பண்ணாங்க, ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்தாங்க. அதில் குறிப்பாக 1870 இந்த காலகட்டத்தில் சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேக் வந்து ஒரு 40 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்ணுக்கு வந்து இந்த மியூர்-டோரே சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது அப்படின்றத சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேக் வந்து கண்டறிகிறாங்க. அதாவது இந்த மியூர்-டோரே சிண்ட்ரோம் அப்படின்றது தோலில் வீக்கத்தை ஏற்படுத்தும், தோலினுடைய அடிப்பகுதியில் வீக்கத்தை ஏற்படுத்தும். ஆனால் இது வந்து வெறும் தோல் நோய் கிடையாது. இது வந்து தோல் மருத்துவத்தில் குறிப்பாக வந்து கியூட்டேனியஸ் டிசீசஸ் இது வந்து வராது. இது வந்து ஒரு ரேர் ஜெனட்டிக் கண்டிஷன். இது வந்து டிஎன்ஏ அதனுடைய ஜீன்ஸ்ல ஏற்படக்கூடிய மியூட்டேஷன்ஸ் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நோய். இது வந்து HNPCC அப்படின்னும் அழைக்கப்படும். அதாவது ஹெரிடிட்டி நான் போலிகோசிஸ் கோலரெக்டல் கேன்சர் அப்படின்னும் அழைக்கப்படும். ஸோ கோலரெக்டல் கேன்சர் அப்படின்னா பெருங்குடலில் ஏற்படக்கூடிய ஒரு புற்றுநோய். அதனுடைய பேரில் இது அழைக்கப்படும். ஆனால் இது வந்து புற்றுநோய் கிடையாது. ஆனால் இது வந்தால் புற்றுநோய் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி இந்த மியூர்-டோரே சிண்ட்ரோம் அப்படின்றது. இதனுடைய இன்னொரு பேர் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த HNPCC. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய இன்னொரு பேர் வந்து லிம்ப் சிண்ட்ரோம் அப்படின்னு இது வந்து அழைக்கப்படும், லிஞ்ச் சிண்ட்ரோம் அப்படின்னு. ஸோ இதை வந்து 1870ஆம் ஆண்டு இது தோல் நோய் கிடையாது, இது ஒரு வகையான ஜெனட்டிக் கண்டிஷன் அப்படின்றத இவர் சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேக் தான் வந்து விளக்கினாங்க. இது 1870ஆம் ஆண்டு டிஸ்கிரைப் பண்ணி மிகப்பெரிய ஒரு சாதனை படைச்சாங்க. ஏன்னா மருத்துவ வளர்ச்சி இல்லாத, பெரிய அளவில் மருத்துவத்தில் முன்னேற்றங்கள் இல்லாத அந்த காலகட்டத்தில் இந்த விஷயத்தை சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேக் கண்டுபிடிச்சாங்க. இதுக்கு முன்னாடி இந்த மியூர்-டோரே சிண்ட்ரோம் அதாவது லிஞ்ச் சிண்ட்ரோம் இது வந்து ஒரு தோல் நோய் அப்படின்னு அதுக்குண்டான சிகிச்சை தான் வழங்கப்பட்டது. ஆனால் அதுக்கப்புறம் தான் இது ஏற்பட்டால் பெருங்குடலில் பாதிப்பு ஏற்படும், அதில் வீக்கம் ஏற்படும் அப்படின்றதெல்லாம் சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேக் தான் கண்டறிஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேக் வந்து இதே 1870ஆம் ஆண்டு அந்த ராயல் காலேஜ் ஆஃப் பிசிசியன்ஸ் ஆஃப் லண்டன் அதனுடைய
ஃபெல்லோவாகவும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஏற்கனவே 1864 மெம்பராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இப்போ வந்து ஃபெல்லோவா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் FRCP அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை 1870ஆம் ஆண்டு சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேக் வந்து பெறாங்க. இதுக்கப்புறமா ஒரு முக்கியமான ஒரு மருத்துவர் அவர் வந்து சர் ஜான் ரசல் ரெனால்ட் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சிஸ்டம் ஆஃப் மெடிசன் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கை வந்து வெளியிட்டாங்க. அந்த புக்கினுடைய ஒரு சாப்டர்ல சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேக் வந்து வால்வுலர் டிசீஸ் ஆஃப் த ஹார்ட் அப்படின்னு சொல்லி இருதயத்தினுடைய வாழ்வுகளில் ஏற்படக்கூடிய ஒரு நோய் குறித்து இவர் ஒரு ஒர்க்கை எழுதி வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் 1871ஆம் ஆண்டிலிருந்து சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேக் வந்து ஒரு முக்கியமான ஒரு புக்கை வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் வந்து ஆரம்பத்தில் ட்ரீட்டஸ் ஆன் மெடிசன் அப்படின்னு எழுத ஆரம்பிச்சு போக போக பிரின்சிபல்ஸ் அண்டு பிராக்டிஸ் ஆஃப் மெடிசன் அப்படின்னு மாறினது. அந்த புக்கு 1871 சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேக் வந்து எழுத ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் 1872ஆம் ஆண்டு சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேக் வந்து கூடுதலாக இன்னொரு முக்கியமான ஒரு ரிசர்ச் ஒர்க்கை வந்து பண்ணாங்க. அது குறிப்பாக வந்து ஸ்க்ளரோடெர்மா அப்படின்னு சொல்லி இன்னொரு வகையான தோல் நோய், அதையும் இவர் வந்து 1872ஆம் ஆண்டு டிஸ்கிரைப் பண்ணாங்க, விளக்கினாங்க. ஸோ அந்த ஸ்க்ளரோடெர்மா அப்படின்ற நோயை விளக்கின முதல் நபரும் வந்து சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேக் தான். இந்த நோயை விளக்குறது அப்படின்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. இப்போ ஒரு நோய் இருக்கு, அது எதனால் ஏற்படுது, அதனுடைய காரணம் என்ன, அந்த நோய் ஏற்பட்டால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும், இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும். இது முழுமையான விளக்கம் தேவை. அப்போ தான் அதுக்கு வந்து சரியான சிகிச்சை முறையை பின்பற்ற முடியும், அதுக்கு சரியான மருந்துகளை வந்து உருவாக்க முடியும். ஸோ அதுக்கு ஒவ்வொரு நோயினுடைய விளக்கம் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ அப்படி இந்த ஸ்க்ளரோடெர்மா அப்படின்ற நோயையும் 1872ஆம் ஆண்டு சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேக் தான் வந்து விளக்கினாங்க. அதுக்கப்புறமா சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேக் வந்து இன்னொரு முக்கியமான ரிசர்ச் ஒர்க்கை வந்து எழுதினாங்க. அதை வந்து அக்யூட் டிலட்டேஷன் ஆஃப் த ஸ்டமக் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு. இது 1873ஆம் ஆண்டு சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேக் வந்து வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா ஆன் டிசீசஸ் ஆஃப் த ஸ்கின் அப்படின்னு சொல்லி அப்படின்னு ஒரு புக்கு. இது 1874ஆம் ஆண்டு சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேக் வந்து வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா இவர் போய் தோல் மருத்துவம் படிச்ச அந்த ஃபெர்டினாண்ட் ரிட்டர் வான் ஹெப்ரா அப்படின்ற மருத்துவர், அவர் ஜெர்மன் லாங்குவேஜில் எழுதியிருந்த பல கியூட்டேனியஸ் டிசீசஸ் சார்ந்த, அதாவது தோல் சார்ந்த நோய்கள் சார்ந்த நிறைய புத்தகங்கள், அதை வந்து இவர் வந்து ஜெர்மன் மொழியிலிருந்து இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேக் வந்து மொழி மாற்றம் பண்ணி அதை வந்து வெளியிட்டாங்க. ஸோ இப்படி ஜெர்மன் லாங்குவேஜில் இருந்த தோல் மருத்துவம் சார்ந்த புத்தகங்களை இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ண முதல் மருத்துவர்களில் ஒருத்தராக சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேக் வந்து மாறினாங்க. அதுக்கப்புறம் 1875ஆம் ஆண்டு சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேக் வந்து ஒட்டுமொத்தமாக இவர் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த கைஸ் ஹாஸ்பிட்டல், அதனுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிசீசஸ் ஆஃப் ஸ்கின், அந்த ஒரு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கின் டிசீசஸ் அதனுடைய அசிஸ்டன்ட் பிசிஷியன், உதவி மருத்துவர் அப்படின்ற அந்த பதவியிலிருந்து விலகி ஒட்டுமொத்தமாக கைஸ் ஹாஸ்பிட்டலுடைய ஒரு அசிஸ்டன்ட் பிசிஷியன், உதவி மருத்துவராக 1875ஆம் ஆண்டு சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேக் வந்து ஆகுறாங்க. அதுக்கப்புறமா இவர் ஒரு கேட்லாக், ஒரு தொகுப்பை வந்து பண்ணாங்க. அது வந்து குறிப்பாக இந்த கைஸ் ஹாஸ்பிட்டலுடைய மியூசியம் ஒன்று இருக்குது. அந்த கைஸ் ஹாஸ்பிட்டலுடைய மியூசியத்துடைய ஒரு கியூரேட்டராக இந்த காலகட்டத்தில் சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேக் வந்து நியமிக்கப்பட்டிருந்தாங்க. ஸோ இப்போ ஒரு மியூசியத்தினுடைய கியூரேட்டர் அப்படின்னா சும்மா அந்த மியூசியத்தை பாதுகாக்கிறது மட்டும் வேலை கிடையாது. அந்த மியூசியத்தில் இருக்கக்கூடிய மாதிரிகள் ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக அங்கே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்பெசிமன்ஸ் அதெல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை வந்து அது பற்றின அந்த விழிப்புணர்வு வந்து என்னெல்லாம் ஸ்பெசிமன்ஸ் இருக்குது அப்படின்றத உலகத்துக்கு அந்த மியூசியத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத தெரிவிக்கணும். அதுக்கப்புறம் வந்து அதை மக்கள் பார்வைக்கு வந்து காட்சிப்படுத்தணும், அப்படின்னு எக்ஸிபிஷன் நடத்தணும். இது மாதிரி பல வேலைகள் இருக்குது. ஸோ சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேக் வந்து கைஸ் ஹாஸ்பிட்டலுடைய மியூசியத்துடைய கியூரேட்டராகவும் ஒர்க் பண்ணனால அங்கே இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ்லாம் இவர் வந்து ஒரு கேட்லாகாக பண்ணாங்க. குறிப்பாக எல்லாமே வந்து ஸ்கின் டிசீசஸ் சார்ந்து பண்ணாங்க. அது 1876ஆம் ஆண்டு கேட்லாக் ஆஃப் மாடல்ஸ் ஆஃப் டிசீசஸ் ஆஃப் த ஸ்கின் இன் தி மியூசியம் ஆஃப் கைஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு அந்த கேட்லாகை கிளாசிஃபை பண்ணி 1876ஆம் ஆண்டு சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேக் வந்து வெளியிட்டாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஒர்க்காக இருந்தது. இது மாதிரி சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேக் வந்து கியூரேட்டராக மட்டும் இல்லாமல் லெக்சரர் ஆன் பெத்தாலஜியா கைஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூலில், அதுக்கப்புறம் கைஸ் ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்ஸோடைய அந்த
ஜேர்னலோடைய ஒரு எடிட்டர் அப்படின்ற பதவி, அது மட்டும் இல்லாமல் டெமான்ஸ்ட்ரேட்டர் ஆஃப் மோர்பிட் அனாட்டமி அப்படின்ற பதவியை கூட இந்த காலகட்டத்தில் இவர் வந்து வகித்தாங்க. மோர்பிட் அனாட்டமி அப்படின்னு சொன்னால் நோயுற்ற உடற்கூறியல் அப்படின்னு அர்த்தம். உடற்கூறியல்னா நம்ம பார்த்தோம், உடல் உறுப்புகள், திசுக்கள், எலும்புகளினுடைய ஸ்ட்ரக்சர் குறித்து படிக்கிறது அப்படின்னு. அதே மாதிரி மோர்பிட் அனாட்டமி அப்படின்னா நோயுற்ற, இப்போ ஒரு எலும்புலையோ திசுவுலையோ அல்லது உறுப்புலையோ நோய் ஏற்பட்டால் அதனுடைய வடிவமே ஸ்ட்ரக்சரே வந்து மாறிடும். ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் குறித்து, நோயுற்று இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள், திசுக்கள், எலும்புகளினுடைய ஸ்ட்ரக்சர் குறித்து படிக்கிறது தான் மோர்பிட் அனாட்டமி. இதை மருத்துவ மாணவர்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டராகவும் இந்த காலகட்டத்தில் சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேக் வந்து இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் லண்டன்லேயே இருக்கக்கூடிய எவலினா லண்டன் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒரு குழந்தைகள் மருத்துவமனை, அங்கே இவர் ஒரு பிசிசியன் மருத்துவராக சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேக் வந்து நியமிக்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ராயல் வாட்டர்லூ ஹாஸ்பிட்டல் ஃபார் சில்ட்ரன் அண்ட் உமன் அப்படின்னு சொல்லி குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு உண்டான ஒரு மருத்துவமனை லண்டனுடைய வாட்டர்லூ ரோடு அங்கே வந்து இருந்தது. இன்றைய காலகட்டத்தில் கிடையாது, ஆனால் அன்றைய காலகட்டத்தில் இருந்தது. அந்த மருத்துவமனையினுடைய ஒரு மருத்துவராகவும் சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேக் வந்து நியமிக்கப்பட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் 1878 செப்டம்பர் 14 அன்னைக்கு சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேகோடைய அங்கிள் ஜான் ஹில்டன், அவர் வந்து அவருடைய 72 வயதுல செப்டம்பர் 14, 1878 அன்னைக்கு இறந்து போறாங்க. இது சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேகோடைய தனிப்பட்ட வாழ்க்கை. ஸோ இதுக்கப்புறம் சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேக் வந்து தொடர்ச்சியாக அந்த கைஸ் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணாங்க. 1880ஆம் ஆண்டு கைஸ் ஹாஸ்பிட்டலோடைய அசிஸ்டன்ட் ஃபிசிஷியன் அப்படின்ற பதவியிலிருந்து ஒரு ஃபுல் ஃபிசிஷியனாக, ஒரு முழு மருத்துவராக இவர் வந்து பதவி உயர்வை 1880ஆம் ஆண்டு சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேக் வந்து பெற்றாங்க. அதுக்கப்புறமா 1881ஆம் ஆண்டோட இறுதி காலகட்டத்துக்கு பிறகு சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேகுக்கு வந்து ஆனிரிசம் ஆஃப் ஏயோர்டா இருக்கு அப்படின்றது தெரிய வருது. ஏயோர்டா அப்படின்னா பெருநாடி. இந்த ஏயோர்டா அப்படின்றது தான் உடல்ல இந்த ஆக்சிஜன் நிறைந்த ரத்தத்தை வந்து கொண்டு போகக்கூடிய வேலை பார்க்கக்கூடியது ஏயோர்டா. அந்த ஏயோர்டாவில் விரிவு வந்து என்லார்ஜ்மெண்ட் வந்து ஏற்பட்டு ஆனிரிசம் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்றது கண்டறியப்பட்டது. அதுக்கப்புறம் அதிலிருந்து சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேக் வந்து மீண்டு வர்றதுக்கு 1882 காலகட்டத்தில் ரொம்ப முயற்சி பண்ணாங்க. பட் அந்த முயற்சி எதுவுமே வந்து பெரிய அளவில் கை கொடுக்கல. பின்னர் இறுதியாக 1883ஆம் ஆண்டு நவம்பர் 18 அன்னைக்கு சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேக் வந்து இவருடைய 45 வயதுல வந்து அந்த ஆனிரிசம் ஆஃப் ஏயோர்டானால 45 வயதுல இறந்து போறாங்க. ஸோ 1883 நவம்பர் 18 அன்னைக்கு இவருடைய 45 வயதுல சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேக் வந்து இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேகோடைய மனைவியான மிஸ்ஸஸ் பிரிஸ்கோ ஃபேக், அதுக்கப்புறம் இவருடைய 2 மகள்கள், அவங்கெல்லாம் இறந்தாங்க. ஒரு விஷயம் சொல்ல தவறிட்டேன், சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேகுக்கும் இவருடைய மனைவியான மிஸ்ஸஸ் பிரிஸ்கோ ஃபேக், இவங்க 2 பேருக்கும் பிறந்த ஒரு ஆண் குழந்தை, 2 பெண் குழந்தைகள். அதில் ஒரு ஆண் குழந்தை வந்து சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேக் உயிரோடு இருக்கும் போதே வந்து இறந்து போனாங்க. ஸோ இவர் இறக்கும்போது இவருடைய மனைவியும் 2 பெண் குழந்தைகளும் இருந்தாங்க. பிற்காலத்தில் அவங்களும் இறந்து போனாங்க. இதெல்லாம் வந்து சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேகுடைய பர்சனல் லைஃப். இன்னொரு பக்கம் வந்து சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேகோடைய இறப்பு தேதி நவம்பர் 18, 1883 அப்படின்னும் நவம்பர் 19, 1883 அப்படின்னும் வெவ்வேறு இடங்கள்ல வெவ்வேறு மாதிரி குறிப்பிடப்பட்டிருக்கு. ஓரளவுக்கு வந்து நவம்பர் 18 அப்படின்றது வந்து உறுதி செய்யப்பட்டிருக்குது. ஸோ ஒருவேளை அது வந்து நவம்பர் 19 அப்படின்னு மாறினா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து பிற்காலத்தில் அது கன்ஃபார்ம் பண்ணப்பட்டால் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அதை வந்து கொடுக்குறேன். ஸோ சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேக் வந்து இறந்து போனது வெறும் 45 ஆண்டுகள் மட்டும் இவர் வாழ்ந்தது இருந்தால் கூட இவர் பண்ண விஷயங்கள், அந்த ஸ்க்லரியாசிஸ், ஸ்க்லரோடெர்மா, அதுக்கப்புறம் வந்து மியூட்டோரே சிண்ட்ரம் அப்படின்னு இது மாதிரி பல நோய்களை வந்து டிஸ்கிரைப் பண்ணது. அதுக்கப்புறம் இவர் எழுதின புத்தகங்கள், குறிப்பாக 12 ஆண்டுகள் 1871 இவர் வந்து ஒரு புக்கை எழுத தொடங்கினாங்க அப்படின்னு சொன்னேன். அது 1883 இவர் இறக்கும்போது வரைக்கும் அதை கம்ப்ளீட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் சாமுவேல் வில்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவரும், அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து பிலிப் ஹென்ரி பை ஸ்மித் அப்படின்னு இன்னொரு மருத்துவர், இவங்க 2 பேரும் இணைஞ்சு 1886ஆம் ஆண்டு இவருடைய புக்கை பிரின்சிபல்ஸ் அண்ட் பிராக்டிஸ் ஆஃப் மெடிசன் அப்படின்னு வெளியிட்டாங்க. அது 1901ஆம் ஆண்டு வரைக்கும் 4 எடிஷன்ஸ், 4 பதிப்புகள் வெளியிடப்பட்டது. எல்லா பதிப்புகளுமே வந்து ரொம்ப பாப்புலரான புக்ஸாக வந்து மாறினது. அந்த அளவுக்கு இவர் சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேக் வந்து இறந்த பிறகும் அவருடைய படைப்புகள் வந்து இந்த உலகத்தில் மிகப்பெரிய பெருமையை சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேகுக்கு தேடி கொடுத்தது. ஸோ இப்பேற்பட்ட சார்ல்ஸ் ஹில்டன் ஃபேக் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.